தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இந்த நுணா மரத்து மேலேயும் இந்த தேடி பூ பூத்துக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், நுணாம் அவ்வளோ அவசரம் வளர்ந்து போய் இந்த மரத்து மேலேயும் பூத்துக்கிட்டு இருக்குது. இந்த நுணா மரம், இந்த நுணா இலையை பிரித்து நுணா காயெல்லாம் இருக்கும். இது காய்க்கல, இன்னும் சீசனில் காய்க்கிறதுக்கு வெறும் இலையாக தான் இருக்குது. இந்த இலைய இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. இந்த இலையை பறித்து நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த இலையை வேக வச்சு அள்ளி முழங்கால் வலிக்கு ஒத்தனம் கொடுத்தோம்னா கேட்கும். இந்த இலையில் அவ்வளோ பவர் இருக்குது. முழங்கால் வலி, கெண்டைக்கால் வலி இப்படி உள்ளதுக்கு இந்த இலையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி தண்ணியோட அள்ளி ஒத்தனை வச்சிடணும். அருமையாக இந்த வைத்தியம் இது கேட்கும். முக்கியமாக இந்த நுணா இலை கால் வலிக்கு உயர்ந்தது முக்கியமாக உள்ள செடி இது. கண்டிப்பாக இந்த இலை கிடச்சின்னா கால் வலி உள்ளவங்க கண்டிப்பாக இதை வதக்கி வச்சு காலில் வச்சு கட்டிக்கிடுவாங்க. அதுவும் ரொம்ப கேட்கும். இது மருந்துக்கு உயர்ந்தது. இந்த நுணா மரத்து இலை அருமையான இலை இருக்குங்களா, தளதளன்னு இருக்குது. கண்டிப்பாக இது கிடச்சின்னா கால் வலி உள்ளவங்க ஒத்தனை வச்சுக்கோங்க அவிச்சு. பாருங்கப்பா, இது திருநித்தி பச்சை. இந்த இலை அந்த பூ வீட்டில் இந்த செடி வீட்டில் இருந்தாலுமே வீடு தனியாக நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இந்த திருநித்தி பச்சை செடி இங்கே இருக்குது. ஒரு செடி இருக்குது, அழகாக இருக்குது. தண்ணி மழை இல்லாதனால தண்ணி இல்லாமல் காஞ்சி கிடக்கு. இந்த திருநித்தி பச்சை இலையை வெள்ளி செவ்வாய்க்கு ஒரு கொத்து பறித்து வீட்டில் வச்சிட்டோம்னா வீடே ஒரு கம்மன்னு வாசமாக இருக்கும். அவ்வளோ பவர் இருக்குது இந்த திருநித்தி பச்சை இலையில். மாலையில் கட்டி போடலாம், சாமிகளுக்கு மாலையில் கூட கட்டி போடலாம், வாசமாக இருக்கும். திருநித்தி பச்சை அவ்வளவும் நல்லது வீட்டில் இருக்கிறது. இது எவரை கிடச்சிச்சின்னா வீட்டில் வச்சு வளர்த்து விடுங்க திருநித்தி பச்சை இலையை. இந்த திருநித்தி பச்சையில் நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது. இந்த வாசனை பிடிச்சாலுமே போதும், நோயை தடுக்கும்.